வணக்கம், நான் ரேகா பாலசுப்ரமணியம். இடிச்சப்புளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இடிச்சப்புளி சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் பொரியல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 3, தேங்காய் 5 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 8, பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி வாழைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் வெந்து அதோட தோல் லைட்டாக பிளாக் கலராக மாற நேரம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காவை எடுத்து ஆற வச்சிடணும். வாழைக்காய் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்ச வாழைக்காவை தோல் உரிச்சிட்டு அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு, உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்குற நேரமே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவின வாழைக்காவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 4 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா 5 மினிட்ஸ் கைவிடாமல் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இந்த பொரியலை நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.